வணக்கம் மக்களை. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் பல பரீட்சை நடைபெற்றது. 2 போட்டியில் வெற்றியை பெற்று வந்த சிஎஸ்கே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் போராடிய சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சோட பந்து வீச்சை ஆரம்பத்தில் சூப்பராக சமாளித்தாங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 3 ஓவரில் 50 ரன் தொட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த மைல்கல்லை தொட்டு ஒரு ரெக்கார்டே படைச்சாங்க சிஎஸ்கே. அப்படி இருந்தும் 193 ரன்களை எடுக்க முடியாமல் கடைசி வரைக்கும் போராடி படுதோல்வியை சந்தித்தாங்க. இதில் முக்கியமான பாதிப்பு ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சார்பாக நிதிஷ்குமார் ரெட்டியும் மலிங்காவும் தான். இவங்க 2 பேரோட பந்து வீச்சு அபாரமாக இருந்ததுனால சிஎஸ்கேவால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிஎஸ்கேவில் சஞ்சு சாம்சன் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை இன்னைக்கு கொடுத்துட்டாரு. இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்த ஆயுஷ் மாத்ரே சிறப்பாக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வந்தார். ஆனால் அவருக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவரால் சரியாக விளையாட முடியல. அதனால அவுட் ஆக்கி வெளியேறினார். அதை தொடர்ந்து இன்னைக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த துவங்கிய ருத்ராஜ் கேக்வாட் 19 ரனில் அவுட் ஆக்கி அதிர்ச்சி கொடுத்துட்டார். பிராவிஸ் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆட்டத்தில் நிற்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் டெக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. அடுத்து சர்ஃப்ராஸ் கான், இவரும் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் அடிக்கவே இல்லை, அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. இதனால் கடைசியில் சிவம் துபே கையில் தான் மேட்ச் இருந்துச்சு. ஆனால் சிவம் துபேவும் தன்னால் இதுக்கு மேலே அடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. கடைசியில் ஓவர்டனும் அஞ்சுல் கம்போஸும் தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடினாங்க. கடைசி 6 பாலில் 18 ரன்கள் இருந்தபோது அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க இந்த தோல்வியை சிஎஸ்கேக்கு கொடுத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் அபாரமான 2வது வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேறி இருக்காங்க. நாம் அதே 8வது இடத்துக்கு தக்க வைக்கப்பட்டு இருக்கிறோம்.